பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு ப்ளம் கேக் பிஸ்னஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய சரௌண்டிங்கில். பட் அதுக்கப்புறம் நான் ப்ரௌனி, அதுக்கப்புறம் டீ கேக், பனானா கேக், முட்டை மிட்டாய் இதெல்லாம் நான் சேல்ஸ் பண்ணுறேன்னு யூடியூப், வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்து எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அப்படி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர்கிட்ட சொல்லும்போது அவங்க எனக்கு 1/2 kg முட்டை மிட்டாயும் 1/2 kg ப்ரௌனியும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு நம்ம நல்லபடியாக செஞ்சோம், அனுப்பியாச்சு, கொரியர் பண்ணியாச்சு. அவங்களுக்கு செஞ்ச முட்டை மிட்டாய் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இது நாட்டு சர்க்கரையில் செஞ்ச முட்டை மிட்டாய். பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க ப்ரௌனியும் கேட்டிருந்தாங்க. நம்ம ப்ரௌனியில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அதாவது நம்ம செய்கிற ப்ரௌனியில் சாக்லேட்டே இருக்காது. என்னது சாக்லேட்டே இல்லாமல் நீங்கள் ப்ரௌனி செய்கிறீங்களா அப்படின்னா ஆமாம். ஆனால் நீங்கள் சாக்லேட்டோடு வாங்கி சாப்பிட்ற ப்ரௌனிக்கும் சாக்லேட் இல்லாமல் வாங்கி சாப்பிட்ற ப்ரௌனிக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 99.9% நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பர் ஃபஜ்ஜியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ப்ரௌனியுமே நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் யூஸ் பண்ணி தான் செய்வோம். ஆனால் என்னென்னா, நார்மலாக இருக்க ப்ரௌனீஸில் சாக்லேட் இருக்கும், இதில் சாக்லேட் இருக்காது. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. மற்றபடி அவங்க என்னென்ன ஆட் பண்ணுறாங்களோ, இப்போ அவங்க ஒயிட் சுகர்னால் நம்ம நாட்டு சக்கரை, எக்கு இதெல்லாமே போட்டு தான், பட்டர் இதெல்லாம் போட்டு தான், கொக்கோ பவுடர் இதெல்லாம் போட்டு தான் செஞ்சு தருவோம். பட் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படி ரொம்ப என்னடா சாக்லேட்டே இல்லாமல் ப்ரௌனி அது எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.